என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கைகூ. உள்ள வாங்க. அங்கேயே நின்றுட்டு இருந்தா எப்படி? உள்ள வந்ததான் வேலை செய்ய முடியும். ஓகே சார், வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நிஜமாவே நீங்க கிளீனிங் பர்சன் தானா? எதுக்கு அப்படி கேக்குறீங்க? வந்ததுல இருந்து இதே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இந்த வீட்டை க்ளீன் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் சார். நீங்க தான் ராமலிங்க அண்ணா கிட்ட சொல்லியிருந்தீங்க இல்லையா? அவர் எங்க அப்பா கிட்ட சொன்னாரு, எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். எதுக்கு இத்தனை வாட்டி கேக்குறீங்க? ஏன் என்ன பார்த்தா ஏதாவது திருடிட்டு போற மாதிரியா இருக்கு? அதான் இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்களா என்ன? ஐயோ சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்க எனக்கு தப்பா எடுத்துக்கிட்டீங்க. அப்படிலாம் இல்லை. உங்களை பார்த்தா கொஞ்சம் பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். உண்மையாவே நீங்க கிளீனிங் பர்சன் தானு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதுக்காக தான் கேட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் அப்படிலாம் நினைக்கலங்க. சாரி, நான் கேட்டது தப்புனா ஐம் ரியலி சாரி. நீங்க உள்ள போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. இல்ல சார், நாங்க ஒன்றும் பெரிய இடம்லாம் கிடையாது. அண்ணனுக்கு பொழப்ப ஓட்டிக்கிட்டு அண்ணனி நாளை தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். சாரிங்க, என் மனசுல பட்டது, அதான் கேட்டேன். ஓகே வாங்க, நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்குள்ள முடிச்சிருவீங்களா? இல்ல, வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் வந்திருக்கிறதே பொழுது போய் தான் வந்திருக்கேன். ஃபுல்லா முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி முடியலன்னா நாளைக்கு காலையில வந்து பண்றேன், சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. உங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, போதும். வாங்க போலாம், வாங்க. இது ஹால். இந்த ஹால் மொத்தமாக க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் பண்ணிடுங்க. பார்க்க உங்களுக்கு க்ளீன் ஆக்க மாதிரி தான் தெரியும், பட் டஸ்ட் ரொம்ப ஓவராக இருக்குது. ரொம்ப நாள் பூட்டி இருந்த வீடுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராக இருக்குது. அதான் கொஞ்சம் ஒட்டரெல்லாம் அடிச்சிடுங்க. அப்புறம் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடுங்க. மேலே 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடுங்க. பண்ணிடுவீங்களா? இவ்வளவுதானே சார்? அதெல்லாம் பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்குள்ள பண்ண முடியாது. மீதியே நாளைக்கு காலையில வந்து பண்றேன். நான் கீழே இருக்க வரைக்கும் இன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு போறேன். மேல இருக்க 2 பெட்ரூமையும் நாளைக்கு காலையில வந்து பண்ணி விடுறேன், ஓகேங்களா? நாளைக்கு காலையில நான் சீக்கிரம் வர முடியாது. நான் இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதை முடிச்சுட்டு ஒரு 11 மணி போல தான் வர முடியும். உங்களுக்கு பரவாயில்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். எனக்கு நாளையிலேருந்து தான் டியூட்டி, அதனால நீங்க நாளைக்கு வந்து க்ளீன் பண்ணிடுங்க. நாளைக்குள்ள வேலை முடிஞ்சிடும் இல்லையா? அதெல்லாம் நாளைக்கு மதியத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும் சார். அதெல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுப்பீங்களா? காஃபியா? ஏன் சார், உங்க வீட்டு லேடிஸ் எல்லாம் எந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு இருக்கீங்களோ? சரி சரி, காஃபி தானே, நான் போட்டு தரேன். என்னது லேடிஸா? நீங்க லேடிஸே இல்லைங்க. என்னது லேடிஸே இல்லையா? அப்பனா? இல்லைங்க, நான் மட்டும்தான். எங்க அம்மா கூட இன்னும் 2 நாள் கழிச்சு தான் இங்க வருவாங்களே. இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேனே. ஐயோ, வீட்ல லேடிஸ் இல்லையா? ஐயோ, நான் வேலைக்கு வந்த விஷயமே மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்னை தூக்கி தொங்க விட்டுருவாரு. இதுல இந்த வீட்ல லேடிஸே இல்லையா? இன்னும் சொல்லவே வேணாம். நான் என்ன பண்ணி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இல்லைங்க, காஃபி கேட்டேன், அதுக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க? ஓகே பரவாயில்லைங்க, நான் வெளியில கடையில் போய் குடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, நானே போட்டு கொண்டு வரேன். ஆமா, உங்க வைஃப் எங்க? அவங்களாம் எப்ப வருவாங்க? அம்மா 2 நாள் கழிச்சு வருவாங்கன்னு சொல்றீங்க. உங்க வைஃப்? ஹலோ, என்னங்க என்ன பார்த்தா கல்யாணம் மாதிரியா இருக்கு? அது சரி, கல்யாணம் பண்ணி 4 குட்டி போட்ட மாதிரி தான் இருக்காரு. இதுல கல்யாணம் ஆன மாதிரி வேற இருக்கான்னு ஒரு கேள்வி. என்னங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறான், இதுல கல்யாணம் ஆன மாதிரி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கறானேன்னு என்ன பார்த்து மனசுக்குள்ள திட்டுறீங்க, அப்படிதானே? ஐயோ சார், நான் அப்படிலாம் நினைக்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன். கல்யாணம் ஆகலையோ? சரி விடுங்க, காஃபி தானே. காஃபிக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் போய் காஃபியை கொடுத்துட்டு என் வேலையை பாக்குறேன். சரி சரி, நீங்க போய் காஃபியை போடுங்க. உங்களுக்கு எதனா ஹெல்ப்னா சொல்லுங்க, நானும் கூட ஹெல்ப் பண்றேன். சே இல்ல சார், வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, என்ன சொல்லுங்க. இல்ல, எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு பெரிய வீடு எடுத்திருக்கீங்களே, அதான் என்னன்னு கேட்கலான்னு. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர், சர்பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கேன், நியூ ஆஃபீஸர். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறவரா? சரிங்க சரிங்க, எங்களுக்கும் தேவைப்படும். சரி சரி, எங்களுக்கு எதனா தேவைனா உங்ககிட்டயே வரும். எங்களுக்கும் எதனா பார்த்து பண்ணுங்க, சரியா? எல்லாம் கரெக்டா இருந்தா நான் எதுவும் பார்த்து பண்ண வேண்டியது இல்லைங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது என்னமோ கரெக்ட் தான். சரிங்க சார், நான் போய் வேலையை பார்க்குறேன். பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருப்பேன். நீங்க போங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ஏதாவது ரூம்ல இருந்தா கூப்பிடணும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீன்னு நான் ரொம்ப நேரம் கூப்பிட முடியாது இல்லையா? உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு துளசி சார். நீங்க துளசின்னு கூப்பிடுங்க. இந்த வீட்டுக்குள்ள இங்க தான் எங்க இருப்பேன். நீங்க துளசின்னு ஒரு குரல் கொடுத்தா போதும். நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க வந்து நின்னுடுவேன். உங்களை மாதிரி உங்க பேரும் நல்லா இருக்கு. நைஸ். எதனா தேவைனா கூப்பிடுங்க, நான் போய் வேலையை பார்க்கறேன். ஹலோ, உங்க பேரு நான் கேட்டேனே, என் பேரை கேட்க மாட்டீங்களா? சார், அத நான் சார்னு கூப்பிட போறேன் உங்களை. எனக்கு பேர் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்?
பேர் தெரிஞ்சாலும் பேர் சொல்லியா கூப்பிட போறேன், சார் தானே கூப்பிட போறேன். அதனால எனக்கு உங்க பேர் தெரியணும்னு அவசியம் இல்லை, விடுங்க. ம், நல்ல வாய்தான். நீங்க கேட்கலனாலும் பரவாயில்ல, நாங்க சொல்லுவோம். என் பேரு மனோஜ். சரிங்க, நல்லாதான் இருக்கு உங்க பேர். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க. நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். ம், அது சரி. சரி போங்க. அது சரி. கிராமத்து பொண்ணு தான். பேச மாட்டேங்கிறா. ஆனா பேசுனா வெடுக்குன்னு பேசுறா. என்னடா ஆஃபீஸர் ஆச்சு ஏதாவது நினைக்க போறாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பயமும் கிடையாது. ம், நல்லாதான் இருக்கு. பரவாயில்ல. இந்த பொண்ணு ஒரு பேச்சு கேட்க மாட்டாரு. காலையில பார்க்கலாண்டினா இந்த ராத்திரி நேரத்துல நான் பார்த்தே ஆகணும்னு ஆடும். இந்த ராத்திரி அவன் எப்படி வருவான்னு தெரியல. நானாவது வந்து கூட்டிட்டு வரேன்டினாலும் வேணான்னா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றான்னு தெரியலையே. சொல் பேச்சும் கேட்கறது இல்ல. காலையில பார்க்க வேண்டியதுன்னு எதுக்கு இவன்? ஐயோ, எங்க இருக்கான்னு தெரியலையே. அவன் என்னமோ தைரியமா சொல்லிட்டா நான் வந்துடுறேன் மாமான்னு. ஆனா இங்க நான் தான் பயந்துட்டு இருக்கேன். என்னதான் திட்டிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவளுக்கு இந்த நேரத்துல வேற வேலை இல்ல, பார்த்தே ஆகணும் நடபிடிக்கிறாளேன்னு என்னதான் மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பாங்க. தெரியும். ஆனாலும் என்ன மாமா பண்றது? உங்ககிட்ட சொல்லாம எனக்கு தூக்கம் வராது மாமா. அதுக்காக தான் நான் நைட்டே உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். மாமா வந்துட்டான் மோடியும் பொண்ணாட்டி. இந்த ராத்திரி நேரத்துல எவ்வளவு தைரியமா வரான். இவளுக்கு இருக்கு. திரும்பவே மாட்டேன்டி. இதுதான் லாஸ்டா இருக்கணும். நீ இந்த ராத்திரியில வெளியில வருது. என்ன மாமா திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க? மாமா 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 இவளை ஏதாவது பண்ணணுமே. இருடி இரு. ஏய், ஏன்டி இவ்வளவு லேட்டா வர? சீக்கிரம் வரணும்ல. என்ன அந்த பக்கம் திரும்பி நின்று கேக்குறாரு? மாமா நான் லேட்டா வந்தது தப்பு தான். அதுக்காக என் மேல கோச்சிட்டு இருக்கீங்களா? அதான் என்ன திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்களா மாமா? சரி, வந்துட்டு இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? ஏதாவது கொடுக்கறது உடோடி. என்ன பேசுறாரு மாமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. துளசி பக்கத்துல போய் பாருடி மாமா. சரிடி, இந்த வாட்டி இந்த மாதிரிலாம் என்ன நைட் டைம்ல பார்க்கணும்னு நினைக்க கூடாது, சரியா? சரி, இன்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு ஏதாவது மாமாக்கு கொடுத்துட்டு போடி. கண்ணத்துல கொடுக்குறியா இல்லைன்னா? சரி, இப்போதைக்கு நீ கணக்கிலே கொடு. அது போதும். கூடோடி. என்ன இது? அங்க யாருமே இல்ல. ஆனா மாமா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? மாமா நான் துளசி வந்திருக்கேன் மாமா, இங்க பாருங்க. என்னடி சாப்பாடா? நான் சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியா? என்னது, உனக்கு சிக்கனா வேணுமா? சிக்கனு, மீன், இறால், நண்டு. ஐயோ, என்னடி திடீர்னு ஒரே நான்வெஜ்ஜா கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஐயோ, மாமா என்ன யார்கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை நம்ம ஊர் கிழவிங்களா சொல்லுமே, மோகினி அப்படி இப்படின்னு. ஏதாவது மோகினி தான் மாமாவை மயக்கிடுச்சோ? மாமா நானும் நினைச்சுக்கிட்டு மோகினி கிட்ட தான் பேசிட்டு இருக்காரோ? இல்ல என் மாமா எனக்கு தான். மாமா உங்க துளசி இங்க இருக்க மாமா. பயப்படு, நல்லா பயப்படுடி. ராத்திரினா பயம் இல்லாமல வர. இனி வரக்கூடாது, பார்த்துக்க. என்ன உனக்கு? நண்டு, மீன், கறி அவ்வளவுதானே. நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன் மாமா. உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன்டி. என்னது, இன்னைக்கு வேணுமா? அது இப்பவே வேணுமா? ஐயோ, இப்போ இந்த ராத்திரி நேரத்துல நான் எங்க போறது? இங்க பாரு, முட்டாணி என்ன தின்னுட போல இருக்கேன். ஐயோ, இது என் மாமாவை ஏதாவது பண்ணிட போல இருக்கே. மோகினி கிட்ட என் மாமாவை கொடுக்க மாட்டேனே. மாமா ஆமா, இங்க இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இல்ல? என்னமோ மாமான்னு. ஓ, நீ கூப்பிட்டியா? சரிடி, நீ கூப்பிடு. நீ எவ்வளவு வேணாலும் கூப்பிடு. உனக்காக இந்த மாமா எப்போ வேணாலும் வர வேண்டி. நீ கூப்பிடு. ஐயோ மாமா, நான் கூப்பிட்டேன் மாமா. அந்த மோகினி உங்களை கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டேன். மாமா என்ன திரும்பி பாருங்க மாமா. நீங்க பேசிட்டு இருக்கிறது மோகினி கிட்ட மாமா. உனக்கு துளசிங்கிற பேரை விட மோகினிங்கிற பேர் அழகா இருக்கும்னு தோணுதுடி. நீ வச்சுக்கோடி, மோகினின்னு அழகா இருக்கும். சூப்பரான பேருடி. பாரு, சொல்லும் போதே அப்படியே கேளுதுடி. மோகினி நல்லா இருக்குல்ல? போச்சு என் மாமாவை மோகினி தான் பிடிச்சிருச்சு. நல்லா தெரிஞ்சிருச்சு. ஐயோ, இதெல்லாம் என்னாலதானே வந்தது. நான் தான் இந்த ராத்திரி நேரத்துல அவரை வர சொன்னது. தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அவர் பாட்டுல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாரு. நான் தான் பார்த்தே ஆகணும், அவர்கிட்ட விஷயத்த சொல்லே ஆகணும்னு இந்த நேரம் கூட பார்க்காம அவரை வர சொன்னேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஐயோ மோகினி, என்ன பிடிச்சிருக்கலாம்ல, எதுக்கு இப்ப எங்க மாமாவை பிடிக்கிறேன்? அது சரி, உனக்கு ஆம்பளைங்களை தானே பிடிக்கும். அதுலயும் என் மாமா வேற அழகா இருக்காரு. அவரை நீ சும்மா விடுவியா? நான் தரமாட்டேன் என் மாமாவை. பரவாயில்ல, மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வருது. பரவாயில்லப்பா, என் பொண்டாட்டி கணக்கு நான் அழகா தான் தெரிஞ்சிருக்கேன். டேய் சூர்யா, உன் பொண்டாட்டி உனக்கு சைட் அடிச்சுட்டு தானே இருக்கா? மோகினி கை தீண்டாத மாங்கனி சூடான மோகினி கை தீண்டாத மாங்கனி.
மேல விட்டா இது என் மாமாவை மயக்க கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போயிடும். ஐயோ, என் மாமாவெல்லாம் அப்படியே அனுப்ப மாட்டேன், அனுப்பவும் மாட்டேன். போடி மோகினி பிசாசு, நீயா நானும் பாத்துறேன் இரு. இப்ப பாரு, நீயா இல்ல நானும் ஒரு கை பாத்துறேன்டி. மாமா 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 இங்க பாருங்க மாமா, இன்னும் உங்க துளசி வந்திருக்கேன் மாமா. என்ன எங்க போச்சு என் மோகினி எங்க? என்னது மோகினி எங்கவா? மயக்கிடுச்சு மோகினி, என் மாமாவும் மயக்கிடுச்சு, தெரிஞ்சிருச்சு. மாமா 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 இவரை தெரிய வைக்கணும்னா வேற வழியே கிடையாது. மாமா என்ன மன்னிச்சிருங்க. சூர்யா, டேய் சூர்யா. ஏய், என்னடி உசுக்குன்னு டேய் சூர்யான்னு சொல்லிட்டேன். அது வந்து மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை கொஞ்ச நேரமா மோகினி மயக்கி வச்சிருந்தது மாமா, அதான் அதுல இருந்து உங்களை தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி கூப்பிட்டேன் மாமா. ஏய், என்ன மோகினியும் மயக்கல, இந்த காமனியும் மயக்கலடி. என்ன மயக்கணும் நீ மட்டும் தாண்டி. நீ இந்த ராத்திரி நேரத்துல வந்தல, அதான் இப்படி உன்கிட்ட விளையாடுனடி. என்னது விளையாடுனீங்களா? போங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி தெரியுமா பயந்துட்டேன். எங்க மோகினி உங்களை கூட கூட்டிட்டு போயிடுமோன்னு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் மாமா. அப்புறம் அத்தைக்கு மாமாக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு நினைச்சு ரொம்ப ஆடி போயிட்டேன் தெரியுமா. போங்க மாமா, நான் பண்ணது தப்பு தான். இந்த ராத்திரி நேரத்தில் உங்களை வர சொன்னது ரொம்ப தப்பு தான். ஆனாலும் எனக்கு உங்களை பார்க்கணும்ல. நான் ராத்திரி வந்த வீட்டுக்கு நீங்கள் அது வரைக்கும் வரவே இல்லை. அதான் ஃபோன் போட்டு நீங்கள் போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்போ உன்னை லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, வேணாண்டி காலையில வீட்டுல பாக்கலாம்னு சொன்னேனா இல்லையா? எங்கேயாவது கேட்டியா? அவ்வளவு என்னடி உனக்கு ஆடும்? இவ்வளவு ராத்திரி நேரத்துல என்ன பார்த்தே ஆகணும்னு அப்படி என்ன வச்சிருக்க? எனக்கு என்ன பார்த்தே ஆகணும்னு அடம்பிடிக்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன், அதுக்காக தான் இந்த ராத்திரி நேரத்தை பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நீங்க பாருடி, இனிமே இந்த மாதிரிலாம் வெளியில வராத சரியா? நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு நான் ஒத்துக்கணும் பாரு, அது அதை விட தப்பு. இனிலாம் இந்த மாதிரி வரக்கூடாது சரியா? சரியாடி? சரி, இனிமே வரமாட்டேன். இப்ப வந்ததுக்கு சாரி. அப்புறம் உங்களை டேய் சூர்யான்னு சொன்னல, அதுக்கும் சாரி மாமா. மாமா நான் வேணும்லாம் சொல்லல மாமா. வேணும் தான் சொல்லு. எனக்கு நீ சொன்னா ரொம்ப பிடிக்கும்டி. நீ என்ன எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும்டி. மாமான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும், சூர்யான்னு கூப்பிட்டாலும் பிடிக்கும். அதை விட இப்ப கூப்பிட்ட பாரு டேய் சூர்யான்னு, அப்பப்பா அப்படியே கொட்டி பிடிச்சி அந்த கூப்பிட்ட உதட நற்கொலை படிச்சிடலான்னு இருந்தது. அது சரி, டேன்னு கூப்பிட்டதுக்கு திட்டுவீங்கன்னு பார்த்தா எப்படி சிரிக்கிறீங்க? போங்க மாமா, நீங்க அநியாயத்துக்கு நான் எது பண்ணாலும் ரசிக்கிறீங்க. இப்படிலாம் இருக்காதீங்க மாமா. நான் டே எல்லாம் கூப்பிட்டா திட்டணும், அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. டேன்னு வாயிலே அடிக்கணும், பார்த்துக்கோங்க. நான் அடிக்க ரெடி தான், வாயில தானே அடிக்க ரெடி. நீ படிச்சிடவா? நான் சொன்னது கையை வச்சு வாயில அடிக்கிறது, நீங்க நினைக்கிறது கிடையாது. போங்க மாமா. எனக்கு இப்படிதான்ப்பா தெரியும், நான் இப்படிதான் அடிப்பேன். எனக்கு அப்படி அடிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். போங்க. சரி சரி, அதெல்லாம் விடு. சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா? நான் வெளியிலேயே சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு தெரியாம நீ சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் கேட்டேன். நான் வெளியில வரும்போதே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அந்த டைம்ல வீட்டுக்கு போறோம், போய் அம்மாவால டிஸ்டர்ப் பண்ண வேணாம்ல, அதனால வெளியிலே சாப்பிட்டாச்சு. மேடம் இன்னும் சாப்பிட்டுக்க மாட்டீங்களே? அது இப்ப போறேன்ல, போய் உடனே சாப்பிட வேண்டியதுதான். இது 12 மணிக்கு மேல போய் சாப்பிடுவேன் அதானே? அப்படியே அவளை கல்யாணம் ஆகட்டும்டி, உன்னை நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குடி. அப்ப பண்றேன். இப்ப எதுவும் பண்ண முடியல, பண்ணுவேன். நான் அவனுக்கும் பயப்பட மாட்டேன், சரி பண்ணிடுவேன். என்ன நீ அழுதுருவியேன்னு பாக்குறேன். போங்க நீங்க சும்மா அதெல்லாம் விடுங்க மாமா. மாமா என்னடி எதுக்கு இப்ப இப்படி கூப்பிட்டு இருக்க? இப்படிலாம் கூப்பிடாதடி, அதுவும் ராத்திரி நேரத்துல இப்படி. வேணும் வேணும், என் மைண்ட் வேற எங்கேயோ போகுதுடி. ஐயோ உங்களை போங்க மாமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா சொல்ல விட மாட்டீங்க போல இருக்கு. போங்க. சரி சரி சரிடி, சொல்லு என்ன விஷயம்? இப்பவாது கேட்டீங்களே, அது வந்து முன்னாடி கூப்பிட்டால அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லுடி, நல்லா இருக்கு. கூப்பிடுறி. நீங்க இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு என்ன சொல்ல விடுவீங்களான்னு தெரியல. நான் காலையிலே பார்த்து சொல்லியிருக்கணுமோ, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிடி, அப்படி கூப்பிட்டு சொல்லு, மாமா கேக்குறேன். கூப்பிடுறி. அது சரி, நான் சொல்ல வரது கேட்பீங்களானே தெரியல. சரி ஓகே, நான் சொல்ல வரது நீங்க கேட்டுட்டு திட்டாம இருக்கணும்னு நான் இப்படிதான் கூப்பிட்டாகணும், வேற வழி இல்லை. மாமா 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 அது வந்து மாமா எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்கன்னு. அதான் தெரியுதுல்ல, அமைதியாரு, எதுவும் பேசாது. போங்க. அதான் போக முடியாது.
உன்னை யார் இந்த ராத்திரி நேரத்தை வர சொன்னது? வந்தா சும்மா அனுப்புவேனா? அதான். உம், உம். ஆருரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்தது நம் ஜீவனை. பெண்ணே நீ பெண் அல்ல, அச்சய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன், பாலோடு தேன் கொண்டு வாய் கலந்தேன். ஏய் ஏய், என்னடி எதுவும் பேசாம அமைதியா இருக்கா? ம் என்ன பேசுறதா? அதான் பேச வந்தாலே வாய் அடைச்சிடுறீங்களே. போங்க மாமா, நீங்க ரொம்ப தான். போங்க. நான் தெரியாதனமா இப்போ உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப தப்பு தான். நான் வீட்டுக்கு வந்தே சொல்லியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். போங்க. ஏய், நீ எங்க இருந்தாலும் நான் இப்படிதான், எப்பவும் இப்படிதான்டி. இங்க பாரு, எனக்கு எப்பவும் இப்படிதான் இருக்கணும். அதுவும் என் துளசிக்கிட்ட எப்பவும் இப்படிதான் இருக்கணும். ஏய், உன்னால அவ்வளவு ஆசையா இருக்கேன்டி நானு. ம் நல்லாவே தெரியுது மாமா. நீங்க எந்த அளவுக்கு என் மேல ஆசையா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எந்த அளவுக்கு? எங்க சொல்லு பார்க்கலாம். ம் அது உங்களை பார்த்தாலே வெக்கப்பட வைக்கிறீங்க, அந்த அளவுக்கு. போங்க மாமா. ஆனா எனக்கு அப்படி இல்லடி. உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ஆனா இப்போதைக்கு இது மட்டும் போதும்னு தோணுது. இப்போதைக்கு இது பண்ணிடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய இருக்கு, வரியா? அப்பாடா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டீங்களே, அதுவே சந்தோஷம் தான். ஏய், என்னை விட்டா இப்பவே ரெடி தான். சரி, வேண்டாம், நேர் வழியில போலாமேன்னு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்லனா இப்பவே மாமா ரெடிடி. என்ன தூக்கிட்டு போயிட்டா? தூக்கிட்டு போவீங்க. போங்க மாமா. ஏய், என்னடி சூர்யா நினைச்சா போதும், தூக்கணும்னு நினைச்சான்னு வச்சுக்கோ, தூக்கிடுவேன் பாத்துக்க. அப்படியே என்ன கண்ணு முன்னாடியே தொங்க சிலையோட்டம் இப்படி போறதும் அப்படி வரதும் இருக்கிற மனுஷனை உசுப்பேத்துறடி. நானும் எவ்வளவுதான் கண்ட்ரோலா இருக்கிறது சொல்லு. இங்க பாரு, இப்படியே சொல்றேன், இப்படியே கடைசி வரைக்கும் சொல்லுவேன்னு நினைக்காத. இடையில மூடு மாறினாலும் மாறிடும் பாத்துக்க. நான் சொல்லலாம் மாட்டேன், தூக்கிட்டு போயிடுவேன் பாத்துக்க. தூக்கிட்டு போயிட்டு என்ன வேணாலும் நடக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ வாந்தி இருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு பாத்துக்க. ஐயோ மாமா, நான் இந்த டைமுக்கு வந்தது ரொம்ப தப்பு மாமா. இனி இந்த மாதிரி டைமுக்கு நான் வெளியில வரவே மாட்டேன். நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இனிமே இந்த மாதிரி டைம்ல நான் வெளியிலே வர மாட்டேன் மாமா. நம்ம வீட்லயே பார்த்து பேசிக்கலாம். மாமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கணும். இனிமே இந்த மாதிரி ராத்திரி நேரத்துலலாம் என்னை பார்க்கணும்னு அடம் பிடிக்க கூடாது, புரியுதா? உனக்கு எதனா என்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணு, மாமாவே வீட்டுக்கு வரேன்டி. ஆமா, உங்க மாமனாரும் மாமியாரும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் மாதிரி வேலை பார்ப்பாங்க. ஏன் மாமா, போங்க. ஏய், எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் எப்படியா இருந்தாலும் வருவேன்டி. அதே போல என் பொண்டாட்டிக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் தேடி வரேன்டி. எப்பவுமே என் பொண்டாட்டியும் நான் தேடி வரேன். தேடி வந்து கொடுக்க வேண்டியதும் வாங்க வேண்டியதும் நான் வாங்கிக்கிறேன், சரியா? இதை மாமனார் பார்த்தா என்ன, மாமியார் பார்த்தா என்ன? சரி, இப்போ உனக்கு என்ன மாமனார மாமியார பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு உன்னை பார்க்கறது பெரிய கஷ்டமாடி. அதெல்லாம் நான் பாத்துறேன், சரியா? சரி, மாமா உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. நீ என்னன்னு சொல்லு. எனக்கா? ஆ மாமா, தேன் மிட்டாய் தானே வாங்கி வந்திருக்கீங்க? ஏண்டி வேற எதுனா யோசிடி. வேறயா? ஆ மாமா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியும் நீங்க என்ன வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு. என்ன சொல்லு பார்க்கலாம். எனக்கு தெரியுமே. அது என்ன தெரியுமா? தேங்காய் பிஸ்கெட். கரெக்டா? சோப்பா, நம்ம காதல் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லடி. ஏன்னா நீ இன்னும் வளரணும் போல இருக்கே. ஐயோ கடவுளே. டே சூர்யா, உன் பாரு கொஞ்சம் திண்டாட்டம் தான் நினைக்கிறேன். ஆனாலும் பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி தானே. ஏய், திண்டாயிட்டலாம் இல்லடி, இது வேற. இது உன் உடம்போடு ஒட்டி இருக்க ஒரு பொருள். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உடம்போட ஒட்டி இருக்க பொருளா? ஆ மாமா, இன்னைக்கு நீங்க பாவாடை தாவணி வாங்கி வந்திருக்கீங்க, அதானே? அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இனி உன்னை கூட்டிட்டு போய் தான் வாங்கி தருவேன். நம்ம ஒரு நாள் கடைக்கு போலாம், சரியா? இது அதுவும் இல்ல. சரி விடு, இது வேற. நீ காலையில வீட்டுக்கு வா, என்னன்னு மாமா சொல்றேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ், ஓகே? ஐயோ, சஸ்பென்ஸா? மாமா மாமா மாமா, மண்டையே வெடிச்சிடும் மாமா. என்னன்னு சொல்லுங்க. அதோட போய் தூங்கு. இந்த ராத்திரி நேரத்துல வந்ததுக்கு அதுதான் பனிஷ்மெண்ட். ஓடியும் பொண்டாட்டி. சரி சரி வா, நானே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன். ஐயோ, நீங்க கூட்டிட்டு போறீங்களா? அந்த வேலையே வேணாம் மாமா, நானே போயிடுவேன். வர தெரிஞ்ச எனக்கு போக தெரியாதா? நான் போயிடுறேன் மாமா. ஏய் வாடி, இங்க பாரு, வீட்டுக்கிட்ட வரும்போது வண்டி சவுண்ட் இல்லாம சைலண்டா இறக்கி விட்டேன், ஓகேவா? வா வா, அப்படியெல்லாம் ஒன்று தனியா போக சொல்லிட்டு போக முடியாது. வாடி, எப்படியும் உங்க வீட்டை தாண்டி தானே நான் போய் ஆகணும். வா வா. அப்பனா சரி சரி, வாங்க போ. என்னடி போவோன்னு சொல்லிட்ட? நீ வந்ததுக்கு மாமா உனக்கு ஒன்று கொடுத்தல,
மாமா உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல. எனக்கு ஏதாவது கொடுடி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அதான் நீங்க எதிர்பாராம கொடுத்துட்டீங்களே. இன்னைக்கு கொட்டா முடிஞ்சு போச்சு. இனிமே அப்புறம் பார்க்கலாம். வாங்க வாங்க நம்ம போலாம். அடி உன்ன இனி உன்கிட்ட பேசவே கூடாதுடி. வா ரூமுக்கு வருவல. இனி பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். அப்படின்ற ஆக்ஷன் தான் இனிமே. போங்க மாமா. நீ துளசி இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவுமே நம்ம இதே சந்தோஷத்தோடையும் இதே காதலோடயும் இருக்கணும்டி. எப்போ நீ உன் காதல் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை விட டபுள் மடங்கு அதிகமா நான் என் காதல் உனக்கு கொடுக்கணும்டி. இப்படி இல்லை, நிறைய வழியில கொடுப்பேன். சீக்கிரமா கொடுப்பேன்டி. வந்துரு, எங்க வீட்டுக்கு வந்துருடி. அப்போ நிறைய கொடுப்பேன்டி. மாமா நான் எங்க போறேன்? கண்டிப்பா உங்ககிட்ட தான் மாமா இருப்பேன். எப்போ உங்களை சுத்தியே தான் மாமா வருவேன். உங்களை சுத்தியே தான் மாமா கிடப்பேன். நான் உங்ககிட்ட ஏதான் மாமா இருப்பேன். நீங்க கொடுக்குற காதலை விட நான் தான் அதிகமா கொடுப்பேன், பாத்துக்கோங்க. ஏய், இது வரைக்கும் வேணா அப்படி இருக்கலாம். இனிமே சூர்யாவோட காதல் தாண்டி பெருசா இருக்கும். அந்த அளவுக்கு துளசியை விரும்புறேன்டி. ஏய், என் துளசி என்னோட உயிர்டி. இப்ப அவ இல்லைன்னா நான் இல்லைங்கிற நிலைமையில இருக்கேன்டி. அந்த அளவுக்கு என்ன ஓக்கிட்டடி என் துளசி. நீ பொண்டாட்டி லவ் யூடி. எனக்கென ஏற்கனவே பிறந்தவனிவளோ இதயத்தை கயிறு கட்டி அடி யாரது அங்கே என் காதல் தேவதையா போனது நெஞ்சம் இது வாலிப என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. அந்த பூர்ணி பொண்ணு ஞாபகமாவே இருக்கே. அந்த பூர்ணி பொண்ணுக்கு இவன் நம்பரை கொடுத்தானா இல்லையா? கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா இவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேச மாட்டானே, சிரிச்சு கூட பேச மாட்டான், சிடு மூஞ்சி பையன். இவனை போய் நான் எப்படிதான் பெத்து வளர்த்தேன்னு எனக்கே தெரியல. எப்படிதான் இப்படி இருக்கேன்? உங்க அப்பனை பார்த்து தானே வளர்ந்துருக்கேன். பாப்பா ஒரு பொண்ணை பார்த்தா சிரிச்சு வைக்கணும்னு பேரு. அந்த பொண்ணை பார்த்தாலும் உருன்னு இருக்கான். அந்த பொண்ணு அதுக்கு மேல உருன்னு இருக்கு. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு ஜீவா மேல ஒரு கண்ணு இருக்க மாதிரி தான் தெரியுது. சரி சரி, இருக்கோ இல்லையோ வர வச்சிடணும். கௌரி எப்படியாவது வர வச்சிடடி. இதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்க முக்கியமான வேலை. எப்படி அந்த பொண்ணை நம்ம இவங்கிட்ட பேச வைக்கிறது? அந்த பொண்ணை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும். நம்ம இப்ப வாய் வார்த்தையா சொல்லிட்டு வந்துட்டோம். 2 நாள் கழிச்சு வருவாளா வரமாட்டாலும் தெரியலையே. ஆனா வர வைக்கணும். கௌரி இதை லேஸ்ல விட்டுறாத. எப்படியாவது வரவை. ஜீவாக்கும் பூர்ணிக்கும் சம்மதத்தை பேசிடணும். எப்படியாவது பேசிடு. பெரிய இடம் வளைச்சு போட்டே ஆகணும். ஆமா, இது பர்வதத்துக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? பர்வதம் தானே, பார்த்துக்கலாம். அவ மட்டும் என்ன சூர்யாவுக்கு ஷாலினியை கட்டியா வச்சான்? வேற இடத்துல தானே பொண்ணை பார்த்தான். அப்போ எதனா பேசினா இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதுதான். பார்த்துக்கலாம். எப்படியும் ஷாலினியை சூர்யாவுக்கு தானே கட்டி கொடுக்க போறேன். இப்ப சூர்யா இல்லைன்னா கதிர் 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் தானே கட்டி கொடுக்க போறேன். போதும், இந்த வீட்டுக்கும் சம்மதியான மாதிரி ஆச்சு, பெரிய இடத்துக்கும் நான் சம்மந்தியான மாதிரி ஆச்சு. பார்த்துக்கலாம். சரி சரி, இப்படி நம்ம தனியா உட்காந்து புலம்புறதை விட ஜீவாவை கூப்பிட்டு நம்பர் கொடுத்தானு கேட்டுருவோம். ஜீவா ஜீவா ஜீவா, கொஞ்சம் இங்க வாயேன். என்னம்மா என்ன? இங்க வாடா, கொஞ்சம் இங்க வந்து போயேன். வரேம்மா. அம்மா என்ன இங்க வந்து தனியா உட்காந்துட்டீங்க? இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? அதுக்குதான் ஜீவா, உடம்பு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரி தலை சுத்துறாப்புல இருக்கு. என்னன்னு தெரியல. அதான் கொஞ்சம் செக் பண்ணிடலாமான்னு பாக்குறேன்டா. என்னம்மா என்ன சொல்றீங்க? இன்னும் தலை சுத்துற மாதிரி இருக்கா? அப்ப கிளம்புங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். உட்காந்துட்டே இருக்கீங்க, எழுந்து வாங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். இல்ல ஜீவா, எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஒரே டயர்டா இருக்கும் பாத்துக்க. என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாதுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா எப்படி? இப்படியே தலை சுத்தலோட உட்காந்துட்டு இருக்க போறீங்களா? உடம்பு சரியா பாத்துக்கிறதே இல்ல. நீங்க வாங்கம்மா, நம்ம போய் ஹாஸ்பிட்டலுக்கு பாத்துட்டு வந்துருவோம். இல்ல ஜீவா, ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட அந்த டாக்டர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர சொல்ல, வந்து என்ன பார்க்க சொல்ல. ஏன்னா என்னால வர முடியாது ஜீவா. ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருதா, என்னால நடக்க கூட முடியாது பாத்துக்க. அந்த பொண்ணை வர சொல்ல, கொஞ்சம் ஃபோன் போட்டு வர சொல்ல. ஐயோ அம்மா, நான் உங்க நம்பர் வாங்கலம்மா. என்கிட்ட உங்க நம்பர் கிடையாது. நான் என்ன பண்ணட்டுமா? மதன் டாக்டர் வர சொல்லட்டுமா? நினைச்சேன் நீ தான் பண்ணிருப்பேன்னு. இங்க பாரு, நீ வாங்கலன்னா என்ன, நான் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். உன் போனை கொடு, நானே ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். உன் போனை கொடு. அவங்களை கூப்பிடுறதுக்கு மதனை கூப்பிட்டு போலாமே. மதன் வருவாமா? இல்ல அவங்க வேணாம், எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம மதனை கூப்பிடலாமே. அது என்ன யாரு? அந்த துளசிக்கு பாத்துருக்காங்களே அவன் தானே? வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த தம்பிலாம் வந்து பாக்குற அளவுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. நீ இந்த பொண்ணைய கூப்பிடு, இந்த பொண்ணு வந்து பாக்கட்டும். இந்த பொண்ணு பாக்கட்டும். இவங்களுக்கு சீஃப் டாக்டரே அவர்தான். அவர்கிட்ட தான் இவங்க ஒர்க் பண்றாங்க, தெரியும்ல? சரிடா, எனக்கு என்னமோ அந்த தம்பி வந்து பாக்குறதுல இஷ்டம் இல்ல. இந்த பொண்ணுனா என்கிட்ட நல்லா பேசி பழகிட்டாடா. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பொண்ணையே வந்து பார்க்க சொல்ல.
ப்ளீஸ் டா ஜீவா, நீ போனை கொடு, நான் வேணா பண்றேன். என்னதான் அந்த பொண்ணு கிட்ட இருக்கோ தெரியல, அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி இந்தாங்க போனை கொடுக்குறேன், நீங்களே பண்ணி பேசுங்க. வர சொல்லுங்க, வராங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நம்ம போலாம். இல்லையா மதன வர சொல்றேன். சரி சரிடா, புலம்பிட்டே கொடுக்காத, குடு, நான் பேசுறேன். நான் பேசிட்டு தரேன், அப்புறமா வந்து போனை வாங்கிக்க போ. அப்படி என்னமா தனியா பேச போறீங்க அவங்க கிட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்தாங்க குடிங்க, பேசிட்டு சீக்கிரம் கொடுங்க. எனக்குள்ள ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரியா? சரி சரி, நீ போனை கொடுத்துட்டு போ, நான் பேசிட்டு வைக்கிறேன். நீ பொறுமையா வந்து வாங்கிக்க. போயிட்டா போ. யாரு குட்டி இவளை எங்கெல்லாம் தேடிட்டு வந்தா, எங்க வந்து நின்றுட்டு இருக்கா பாரு. அதுவும் தனியா. இவ இப்படிலாம் தனியா வந்து நிக்க மாட்டாளே. இப்படியும் தைரியம் வந்துட்டு இருக்க போல இருக்கே. இந்த பாருண்டி. சாரிடி சொல்லுக்குட்டி, என் தங்கமே. சாரிமா. சாரிமா, நான்தாம்மா. இப்படி எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி? நம்ம வீட்டுல யாரடி வரப்போறான்? எதுக்கு நீ பயப்படணும்? நம்ம வீட்டுல நானும் காதிரும் இல்ல இந்த மாதிரி யாராவது வரப்போறோம். அதுக்கெல்லாம் இப்படி பயப்படலாமாடி? சாரி சொல்லுக்குட்டி, சும்மா உங்ககிட்ட விளையாடலாமே நினைச்சேன். சாரிமா. நீ விளையாடுனதெல்லாம் சரிதான், நான் எங்கேயோ நினைப்போட நின்னுட்டு இருந்தேன். நீ சடனா வந்து என்ன பயன்படுத்தினதும் ரொம்ப பயந்துட்டேன். சாரிடி, இனிமே பயன்படுத்தல போதுமா? லவ் யூ சொல்லுக்குட்டி. சரி அழாதடி, தெரியாம பண்ணிட்டேன். சாரிடி. இங்க பாரு, இன்னும் அழுதுட்டே இருந்தா கொடுத்துருவோம் பாத்துக்கா. மூஞ்சி பாரு. மூஞ்சி பாரு. சொல்ல குட்டிடி, நீனு உன்னை பயன்படுத்தி அவ்வளவு கஷ்டம் இல்ல. சாரிடி தங்கம். சாரி எல்லாம் நீயே வச்சுக்கோ. நீ எப்போ சீக்கிரம் தானே வருவேன்? நேத்தும் லேட்டா வந்து, இன்னைக்கும் லேட்டா வந்து, ஏன் லேட்டா வர? ஒன்னும் இல்லம்மா, நேத்து அம்மாக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, வீட்டுக்கு வர லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேத்துக்கான வேலை எல்லாம் பெண்டிங்ல இருந்ததுல, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. சாரிடி. ஓகேவா? நாளையில இருந்து சீக்கிரம் வந்துடுறேன். யாழ் குட்டியை பாக்குறதுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். போதுமாடி? சரி சரி. அம்மா இப்ப அத்தைக்கு எப்படி இருக்கு? நான் போய் அத்தையை காலையில பார்த்தேன். அத்தை கிட்ட கேட்டேன் இப்ப எப்படி இருக்குன்னு. பரவாயில்லன்னு சொன்னாங்க. நீ சொல்லு, அத்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? கிட்ட பரவாயில்லன்னு சொன்னாங்களா? இப்ப என்கிட்ட மறுபடியும் தலை சுத்தலா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் டாக்டர் வர வைக்கணும்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் வர போறாங்க, வந்து பாக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னு. யாரு? அந்த மதனனவா? நானும் அவரை தாண்டி சொன்னேன். ஆனா அம்மா தான் அவர் வேணாம், வேற ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, அவங்க ரொம்ப பழகிட்டாங்களாமா, அவங்க தான் வரணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அதான் என் போனை வாங்கி பேசிட்டு இருக்காங்க அவங்க கிட்டே. சரி நீங்களே பேசி நீங்களே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் என் போன் ஓட்டி பக்கம் வந்துட்டேன். யாழுக்குட்டி மாவை பக்கம் வந்துட்டேன். அம்மா பேசுற வரைக்கும் யாழுக்குட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்துட்டேன். ரொமான்ஸ் பண்ணலாமாடி? பாரு போ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சரி நீ இப்ப ரூம்ல இருப்பான்னு ரூம்ல எல்லாம் தேடிட்டு வந்தேன். நீ மட்டும் இப்ப ரூம்ல இருந்திருந்தேன்னு வச்சுக்கேன். என்ன ரூம்ல இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிருப்பேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேனே. அப்படிலாம் தப்பு கணக்கு போடாது யாழ் குட்டி. மாமா எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணுவேன், தெரியும்ல உனக்கு. நீ நினைக்காத போது கூட டக்குன்னு வந்து ஏதாவது பண்ணிடுவேண்டி. இப்ப கூட சொல்ல முடியாது, எது வேணாலும் பண்ணிடுவேன். அப்படிலாம் சொல்லாத. நீ பாரு, நீ இப்படிலாம் சொல்லாத. ஏற்கனவே நீ பயமுறுத்தினதுல நான் பயந்து போயிருக்கேன். இன்னும் நீ அதை வேற பண்ணி பயமுறுத்திடாத. சரி நானே கேட்கணும்னு நினைச்சேன். எப்பவுமே மேல வந்து தனியாவே இருக்க மாட்டேன், இப்ப தனியா நின்னுட்டு இருக்கேன். என்னடி தைரியம் வந்துச்சா என்ன? நான் ஒண்ணு தனியா இல்ல. இவ்வளவு நேரம் நீத்ராணி இங்கதான் இருந்தாங்க. நானும் நீத்ராணி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அவங்க இப்ப இங்க வந்துட்டாங்கல்ல, எனக்கு இப்ப போரே அடிக்கல. கொஞ்ச நேரம் நீத்ராணி கிட்ட பேசுறேன், அப்புறம் ஷாலினி கிட்ட பேசுறேன், அப்புறம் துளசி கிட்ட பேசுறேன். இப்படியே எனக்கு இங்க இருக்க இவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? படிக்கணும் ஞாபகத்துல இருக்குல்ல, படிக்கிறத மறந்து இப்படியா எல்லாருக்கிட்டையும் ஊர்க்கதை பேசிட்டு இருக்க கூடாது. புரியுதடி? புரியுது. படிக்கணும்னு எனக்கு தான் தெரியும். ஆனா என்ன ஆனான்னு ராகம் வலிக்கிறேன்? என்னடி உனக்கு மறந்து போச்சா? என்னம்மா என்ன மறந்து போச்சா? எனக்கு ஞாபகம் இல்லடி. என்னடி சொல்லு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் கிளம்பணும், தெரியுமா? எனக்கு வெனஸ்டேல இருந்து காலேஜ் ஓபன். என்னடி சொல்ற? அதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருச்சு? ஆமா. ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அப்போ உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துச்சா? ஆமாண்டி, உன் கூட இருந்ததுல எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்லடி. என்னடி இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறேன்? இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி நான் எப்படியாவது சூரிய மச்சான் கிட்ட பேசி பாக்குறேன். எனக்கும் அப்படிதான் இருக்கு. நீ ஏதாவது பண்ணு, இல்லைன்னா நான் திங்கக்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியது வரும். ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் கிளம்புறேன். ஏதாவது பண்ணு, அதுக்குள்ள ஏதாவது பண்ணு ப்ளீஸ். எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க, நான் மட்டும் எங்கேயோ தனியாக இருக்கணுமா? எனக்கு அங்கே வேண்டாம், பிடிக்கல. நானும் உங்களோடவே இங்கேயே இருக்கேன், அதுலேயும் உன் கூட இருக்கணும், இங்கேயே இருக்கணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. கவலைப்படாதடி, நான் ஏதாவது கண்டிப்பா பண்றேன். சரியா? கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கமா, நான் ஏதாவது பண்றேன்டி. நான் எப்படி இந்த விஷயத்த மறந்தனே தெரியலடி. சாரிடி, ஏதாவது பண்றேன். சரியா? இங்க பாரு, நான் இருக்கேன்ல, ஃபீல் பண்ணாதடி. எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிடி யாழ்குட்டி, சரிடி. இல்ல, என்னன்னு தெரியல, மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு.
எப்பவுமே இங்க இருந்து போறப்போ எனக்கு வருத்தம் இருக்கும் தான், ஆனா இந்த அளவுக்குலாம் ஃபீலிங் இருக்காது. சூர்யானா என்ன மனசை தேத்தி அனுப்பி விட்டுருவாங்க, போய் 2 நாள்ல நான் சரியாயிடுவேன். ஆனா இப்போ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு உன்னை விட்டு போக மனசு இல்லை. நீ எனக்காக தானே ஊருக்கு கூட போகாம இங்கேயே இருந்தேன். ஆனா இப்ப என்னால ஊருக்கு போகாம இருக்க முடியல பாரு. நான் இப்போ உன்னை விட்டுட்டு ஊருக்கு போயிடுவேனா? நீ ஏதாவது பண்ணு, நான் உன் கூடவே இருக்கணும். கவலைப்படாதடி, கண்டிப்பா நீ என் கூட தான் இருப்ப சரியா? உன்னால ஊருக்கு அனுப்ப மாட்டேன். நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நான் இன்னும் மச்சான் கிட்ட பேசல, நான் பேசுறேன் சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இங்க பாரு, ஞாயிற்றுக்கிழமை தானே ட்ரெயின், அதெல்லாம் போக மாட்டேன், பாத்துக்கலாம் சரியா? சரியாடி? சரி, நான் போக மாட்டேன்ல. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன். என் யாழ்குட்டியெல்லாம் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் சரி, என் யாழ்குட்டியை என்கிட்டயே கொடுத்துருங்க, நான் எங்க வீட்டுல கூட்டிட்டு போய் வச்சு படிக்க வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். என்ன வந்துடுறியா எங்க வீட்டுக்கு? கூட்டிட்டு போயிட்டுமா? ஏய், நான் கல்யாணம் பண்ணி படிக்க வைக்கிறேன்டி, வந்துடுடி. நிஜமாவா? நீ என்னை கூட்டிட்டு போனாலும் படிக்க வைப்பியா? ஒரு பொண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும்டி. இங்க பாரு, கல்யாணம் பண்ணாலும் கண்ட்ரோலா இருப்பேன்டி. என் பொண்டாட்டி நல்லா படிக்கணும்னுட்டு என்னாலலாம் கண்ட்ரோலா இருக்க முடியும். நீ ஒண்ணு சொல்லு, தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். அப்புறம் யார் என்ன சொல்றது இருக்கு? நான் உன்னை விட்டல, நீ என்ன விட்டோம் கொஞ்ச நேரம் கூட தெரிய மாட்டோம், பாத்துக்க. நீ எங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம்டி. மட்டும் ஒண்ணு சொல்ல, அம்மா வீட்டுல பேச வைக்கிறேன். அது வேணும், பொறுமையா பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஊருக்கு போக கூடாது. முதல்ல அதை பண்ணு, எப்படியாவது ஊருக்கு போக விடாம பண்ணு. அப்புறமா நீ போய் சூர்யாண்ணா கிட்ட பேசு சரியா? சூர்யாண்ணா ஓகே சொன்னா எனக்கும் ஓகே தான். எனக்கும் கூட தான் இருக்கணும். நீ தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றல, நானும் கூடவே இருக்கேன். நீ என்ன நல்லா படிக்க வை, நானும் நல்லா படிப்பேன். கண்டிப்பாடி, நீ சொல்லிட்டல்ல, நான் மச்சான் கிட்ட நான் பேசுறேன் சரியா? சரி, அதான் பேசுறேன்னு சொல்லிட்டல்ல, சரிம்மா. வரல. இப்ப வர வைக்கிட்டா? எப்படி? பாரு, இந்த ஜீவா மாமாவோட மேஜிக் எப்படின்னு. ஜீவா மாமா பண்ணா உடனே ஆள்குட்டி சரிப்பா. அப்படி என்ன பண்ணுவ? இப்பவே பண்ற போடி செல்லுக்குட்டி. வாயோடு வாயா இனிக்க வச்ச என்ன முந்தானையோடு முடிச்சு வச்ச வாயோடு வாயா விரிச்சு வச்சே பாவத்தை போல மறைச்சு வச்சே நான் தூக்கி ஊர் சுத்தவா, வாயோடு வாய் வச்சு சொல்லுத்தவா. வெள்ளாடு போல மேயாத என்ன உன்னால தன்னால நன்றுருங்க பூச்சு மார்கழி ஆச்சு பனிக்காத்தும் அனல் போல கொதிக்குது நதி துடிக்குது. எப்படி சிரிக்க வச்சுட்டேனா? அப்போ இந்த ஜீவா மாமா கீழடி தானே? சிப்போ, இங்க பாரு, நீ இப்படிதான் சிரிக்க வைப்பாங்களா? போ. எனக்கு இப்படிதான் சிரிக்க வைக்க தெரியும், இதை விட அதிகமா கூட சிரிக்க வைக்க தெரியும். மொட்டை மாடியாச்சேன்னு பாக்குறேன். அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்துருவாங்களேன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ரூமுக்கு வந்தா இதை விட அதிகமா. சரி, என்ன பாரு யாழ்குட்டி, என்ன பாருடி. சொல்லு. என்னத்த சொல்ல, என்ன பார்த்தாலே எதுவும் பேசணும்னு தோணல. அப்படியே தூக்கிட்டு ரூமுக்கு போயிடலாமான்னு தோணுது. தூக்கிட்டு போட்டா. ஆமா, நீ இப்பவே ரூமுக்கு தூக்கிட்டு போடான்னு கேக்குறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணி படிக்க வைப்பியா? இதுல வேற கரெக்டா கண்ட்ரோலா இருப்பேன்னு வேற பேசுறேன். எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. அது வேறடி, அது வேற. அதெல்லாம் படிக்கணும்னு வந்துட்டா இந்த ஜீவா கரெக்டா இருப்பான். இப்ப இது வேற, இது படிப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைல்ல, அதனால இது வேற. அதான் இப்ப தூக்கிட்டு போட்டான்னு கேக்குறேன். ஆனா ரொம்ப உஷாருடி நீனு. உன்ன இப்படின்னு நினைக்க முடியாது, அப்படின்னு நினைக்க முடியாது. கேடியா இருக்க. என் விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப கேடியா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் புத்திசாலி இல்ல, அதான் எனக்கு எல்லாமே தெரியுது. உனக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி இல்ல, அதான் உனக்கு எதுவும் தெரியல. நேரம்டி நேரம், என்ன பண்றது? சரி, நீ இப்படியே சுரிச்சுக்கிட்டே இரு சரியா? சூர்யா மச்சான் கிட்ட நான் பேசுறேன். நீ எல்லாம் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன். நீங்க பாரு, அப்படியே ஊருக்கு போற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் சரியா? அதுக்காக மூஞ்ச ஊர்லாம் வச்சிருக்காத, நல்லா சுரிச்ச முடியுடி. நான் இனிமே வேலையை விட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இனி யாழ் குட்டிக்கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, நம்ம நாளைக்கு வெளியில போலாமா? ஆமா, எனக்கும் கூட வெளியில வரணும்னு ஆசையா இருக்கு. நீ கேக்குறியா? சூர்யாண்ணா கிட்ட கேக்குறியா? என்னை கூட்டிட்டு போறியா? நானும் கூட கொஞ்ச நேரம் வெளியில ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். என்னை கூட்டிட்டு போ. கண்டிப்பாமா, உன்னை கண்டிப்பா வெளியில கூட்டிட்டு போறேன் சரியா? நாளைக்கு சீக்கிரம் ரெடியா இரு. ஆஃபீஸ் விட்டு வந்ததும் உன்னை கூட்டிட்டு போறேன். சூர்யா மச்சான் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சரியா? லவ் யூ டி. இந்த பச்சை கிளி சுத்தது ஏன் இருக்குல்ல, சுத்திக்க சுத்திக்க வா சுருக்குல
கிடைக்கல நான் முள்ளு உன் கையிலாய் போய் செல்லு உன்னை பார்த்தாலே கொஞ்சம் ஜில்லு பிங்கி நிகிருக்கே ஏதோ நானும் போலற கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர நிழலாக கூடு வார என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாரேன் மறந்தேன் எதற்கு மறந்தேன் என்னை கேட்டேனே உன்னை நினைக்க என்னை மறந்தேன் எல்லாம் மறந்தேனே என் பேரை மறந்தேன் என் ஊரை மறந்தேன் என் தோழிகளை மறந்தேனே தொட்டது கைகளில ஒட்டுற உங்கருப்பு என்னை மாற்றுதே பூர்ணி பூர்ணி ஹாய் டியர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் நிஷா சிஸ்டர் அவங்களுடைய அக்கா மாமாக்கு இன்னைக்கு திருமண நாள். விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் ஜீபிதா பேகம் சிஸ்டர், அப்துல் ராஜ் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அப்துல் ராஜ் ப்ரோ, ஜீவிதா பேகம் சிஸ்டர். பேகம் சிஸ்டர், அப்துல் ராஜ் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் மேகலா சிஸ்டர், அவங்க ஐடியில மேகலான் தான் இருக்கு. அவங்களுடைய மச்சான் பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க, பட் நேம் விஷ் பண்ணல. அப்புறம் அவங்களுக்கும் இன்னைக்கு தான் பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நேம் மேகலான்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஐடியில இருக்க நேம் வச்சு விஷ் பண்ணிடுவோம். அப்புறம் அந்த பாப்பாவுக்கும் விஷ் பண்ணிடுவோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேகலா சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மேகலா சிஸ்டர். மேகலா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் அந்த குட்டி பையனுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா குட்டி கண்ணா. கண்ணா உங்க நேம் மென்ஷன் பண்ணல, அதனால நாங்க குட்டி பையான்னு சொல்லியே விஷ் பண்றோம். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே குட்டி பையா. குட்டி நீங்களும் இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியாவும் சுட்டித்தனமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்டா கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பை டியர்ஸ்.